முட்டா பையன். யாரையா முட்டா பையன் சொன்னீங்க? ஒண்ணு சொல்லடா முட்டா பையன். நமக்கு தலைவனா வாச்சுக்குன்னு அந்த மந்திரவாதி பை சொல்ற மாதிரிலாம் ஆடிக்கு திரியாம பாரு. அந்த மடப்பையில சொன்னேன்டா. அதுக்குள்ள ஊருங்கிறியே. ஆமாண்டா, அந்த மந்திரவாதி கூட ஒரு பொண்ணை அழைச்சிக்கிட்டு வந்து அவனை பாத்துக்கிடான்னு சொன்னான். அவன் என்னடா நான் நம்மளையே பாத்துக்கணும்னு சொல்லி விட்டுட்டு போறான். பாத்தியா? ஆமா, இது எங்க எப்படிடா போய் முடியும்? இதெல்லாம் எப்படி போய் முடியும்னா அவன் அத்தை பொண்ணு பாத்துச்சுன்னா தன்னால முடியும்னே. அவ மட்டும் இத பார்த்தா அவன் 2 காதையும் அறுத்து கையில கொடுத்து விடுவா. நானா மாமா? யார் நீ? என்ன மாமா, என்ன தெரியல? மாமாவா? ஆத்தாடி, அதுக்குள்ள மறந்துட்டியா? நான் தான் உங்க அக்கா மக. அந்த காலத்துல ஆத்தோரமா தென்னந்தோ பக்கமா நான் ஓடுவேன், நீ பிடிப்ப. என்ன மாமா? அக்கா மகள? ஆமா மாமா, நீ ஆசையோட காவேரி என்ன கூப்பிடுவ, நான் ஓடி வருவேன். நீ காவேரி குட்டியா? ரொம்ப நேரமா உன்னை தேடி மனசு வாடுறேன் குடிசை ஓரமா, உன்னை தேடி மனசு வாடுறேன் குடிசை ஓரமா. சின்ன மாமா ரொம்ப நேரமா உன்னை தேடி மனசு வாடுறேன் குடிசை ஓரமா. பொண்ணு சரம் போட்டுக்கிட்டு கூட்ட முகம் காட்டிக்கிட்டு வண்ண கிளி வந்திருக்கேன் வாச பக்கமா. பொண்ணு சரம் போட்டுக்கிட்டு கூட்ட முகம் காட்டிக்கிட்டு வண்ண கிளி வந்திருக்கேன் வாச பக்கமா. பொன்னாளம் என்னையே கண்ணாளம் பண்ணி என்னாலும் வாழவே கையக்கமோ. சின்ன மாமா ரொம்ப நேரமா உன்னை தேடி மனசு வாடுறேன் குடிசை ஓரமா, உன்னை தேடி மனசு வாடுறேன் குடிசை ஓரமா. உன்னை தேடி மனசு வாடுறேன் குடிசை ஓரமா, உன்னை தேடி மனசு வாடுறேன் குடிசை ஓரமா. கண்ணாலே வெல்லுமாது நானே அது சொன்னாலே விளங்காது. கண்ணாலே வெல்லுமாது நானே அது சொன்னாலே விளங்காது. என்ன வேணும் ஏது வேணும் என்னை பார்த்து கேளுங்கானும். என்ன வேணும் ஏது வேணும் என்னை பார்த்து கேளுங்கானும். சொந்தக்காரி வேணுமா சூழ்ச்சிக்காரி வேணுமா? சின்ன மாமா ரொம்ப நேரமா உன்னை தேடி மனசு வாடுறேன் குடிசை ஓரமா, உன்னை தேடி மனசு வாடுறேன் குடிசை ஓரமா.
உங்க தலைவரும் வாசிக்கணும். எங்க தலைவரும் வாசிக்கணுமா? ஆமா. என் பொண்டுகளா எவ்வளோ அள்ளின்னு ஒருத்தி இருந்தாலும் அகந்த பிடிச்சி அலைஞ்சாலாம். அத மாதிரி நீங்க இருக்க வேணாம், நான் சொல்லி வைக்கிறேன். அதையும் தான் பாப்போமே. பாப்போமா? 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 சும்மா ரெடி குப்பம்மா. இதுல எங்க கலாதர் தான் ஜெயிச்சார். இப்போ எங்க கலாதர் பாட்டுக்கு ஆடணும். என்ன? ஓஹோ, இல்ல இல்ல, எங்க கலாதர் பாட்டுக்கு உங்க அம்மா ஆடணும். என்ன? ஓ, இல்ல 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 இல்ல, கலாதர் பாட்டுக்கு உங்க தலைவி ஆடணும். தத்தஜம் தத்தித்தஜம் தத்தித்தகிட்டஜம் தத்திங்கணததா தத்தரித்தஜுனு தத்திமிதா கிட்டதக தகதரித்தஜுனு தத்திமிதா கிட்டதக தத்தரித்ததிமிதா கதா திங்கணததா 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 தத்தஜம் தஜம் தகிட்ட தஜம் தகதஜம் தஜம் தகிட்ட தஜம் தத்தரி தத்தன தஜ்ஜனு தத்திமி தத்தரி ததன தரி தஜ்ஜனு தத்தரி தத்திமி தரி தகிட்ட ததிங்கணததா தகிட்ட தகத ரித்தன ஜொனுதாக தகிட்ட தகதி தங்கறதுக்கு தரகறதுக்கு தங்கறதுக்கு தரகறதுக்கு தங்கறதுக்கு தரகறதுக்கு தகதிதின் தகிட்ட தகத ரித்தன ஜொனுதாக தகிட்ட தகத ஜேக்கு தகஜேக்கு ஜனக்கு தகஜனக்கு டிடிக்கு தகடிடிக்கு திருகிட்டு தகது தஜம் தஜம் தா கட்டஜம் ஜம் தா தஜம் ததரும் ததகத சித்தாதடி குங்கு தகத தனம் தஜிபி கஜம் தகிட்ட தித்ததித்த தகிட்ட தஜுனுத தஜிபித தகிட்ட தஜம் தத்தனம் தத்தகம் தத்ததி தகதஜம் தகதனம் தகதரும் தகததி தக்கர்துக திக்கர்துக கர்துக கர்துக கலாவல்லி, கலைத்திறமை எல்லாம் உன்னிடம் இருந்தும் கூடாத கர்வமும் இருந்தும் ஆகவே நீ தோற்றாய். அருங்கலை உள்ள இடத்தில் ஆணவத்திற்கு இடம் இருக்கக்கூடாது. உணர்ந்து கொண்டேன் பிரபு, மன்னித்து என்னை ஏற்றுக்கொண்டேன். கலாவல்லி, நான் ஏற்கனவே விவாகமானவன். இதோ இவர் என் நண்பர், காசிநகர் மன்னர். இவரையே உன் கணவராக ஏற்றுக்கொள். எங்கே என் முன்னிலையிலேயே மாலை மாற்றிக் கொள்ளுங்கள். அன்பரே, நீங்கள் முனிவரின் மாணிக்கம். சந்தர்ப்பம் நேரிட்டால் காசியிலே வந்து என்னை சந்தியுங்கள்.
கலாவல்லியை காசிராஜனிடம் ஒப்படைத்த நாள் முதல் இன்று வரை சந்திக்கவில்லை. அந்த இன்பத் தம்பதிகளை இன்று போய் காணலாம் என்றிருக்கிறேன். சரி, நீ போய் பார்த்துட்டு வா. நான் இங்க கொடுக்கிற சுண்டலையும் பொங்கலையும் சாப்பிட்டுட்டு அந்த மண்டபத்துல படுத்து தூங்குறேன். சரி வைரம். இந்த இன்பமான இரவும் உன் பருவமும் வீணாக கூடாது என்பதற்காகத்தான். வைரவா, உன் மனக்கருத்தை மாற்றிக்கொள், போய்விடு. புள்ளிமானை புசிக்கு வந்த புலி பயந்து ஓடிவிடாது கலாவல்லி. என்ன சொல்லுகிறாய்? மிருகமே, விலகு. ஒரு குரல் கொடுத்தால் போதும், 1000 வீரர்கள் வந்து உன்னை ஒழித்து விடுவார்கள். உயிர் பறித்து ஓடிவிடு. இந்த மந்திர தண்டம் உள்ளவரை எவராலும் என்னை எதுவும் செய்துவிட முடியாது கலாவல்லி. என் ஆசைக்கு பணிந்து விடு, இல்லையேல் விடுங்கள் கையை. அரும்பு மலர் கரத்தை இப்படி அழுத்தமாக பிடிப்பது? பெண்ணோடு பழகியதில்லையா நீங்கள்? அன்பரே, இத்தனை அற்புத சக்திகளையும் நீங்கள் எப்படி செய்கிறீர்கள் என்று அறிந்து கொள்ள ஆசையாக இருக்கிறது. கலா, எல்லாம் இந்த மந்திர கோயிலில் அடங்கியிருக்கிறது. இதுல? ஆம், வேண்டுமானால் நீயே பரீட்சித்து பாரு. வைரவா, அதற்காக முன்பு இந்த உலகமே உன் கையில் இருந்தது. இப்போது நீ என் கையில் இருக்கிறாய். வைரவா, இதை நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை பார்த்துக் கொண்டே இரு. வஞ்சகி, இந்த மகாபைரவன் ஒரு சாதாரண பெண்ணின் சாகசத்தால் ஏமாந்து விடுவதா? நடக்காது. எழுந்திரு. நாசத்தை விளைவித்து இந்த மந்திரக்கோள் நாசமாகும். துரோகி, உன்னை நம்பினேன், காதலித்தேன். மாய நாடகம் ஆடி என் மந்திரக்கோலை முறித்து விட்டாய பாதை. சரீரமே போனாலும் பரவாயில்லை, என் சக்தியெல்லாம் வீணாக்கி விட்டாய செண்டாடி. உன்னை என்ன செய்கிறேன் பார். கொல்லத்தானே போகிறாய்? அஞ்சவில்லை. மரணத்திற்கு என்ன தயாராக்கிக் கொண்ட பிறகுதான் உன் மந்திர சக்தி அழைத்தேன். மோசக்காரி, கலாவல்லி, கலாவல்லி, இறந்து விட்டாளா? கலாவல்லி, 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 கலா, 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 கலா. மகாராணி, மகாராணி, என் அன்பு தீபத்தை அணைத்து விட்டாயடா பாவி! இவனை கைது செய்யுங்கள். இவன் செய்த கொலை குற்றத்துக்கு நாளை அரசவை தீர்ப்பளிக்கும். கனா, மௌனம் இவன் கொலைகாரன் என்பதை நிச்சயமாக நிரூபிக்கிறது. இனி விசாரணை தேவையில்லை. இன்று அஸ்தமனத்தோடு இந்த அயோக்கியனின் வாழ்வும் அஸ்தமித்து போகட்டும். அரசே,
காடு மேடெல்லாம் சுற்றி எத்தனையோ துன்பங்களை அனுபவித்து உங்களை காண வேண்டும் என்று ஓடோடி வந்தேனே அத்தா. விலங்கு பூட்டி கொலைகாரன் என்று எல்லோரும் ஏசு உங்களை இந்த கோலத்திலா நான் பார்க்க வேண்டும் அத்தா. அழாதே கௌரி. யார் நீ? கௌரி, முடியாது, நான் போக விட மாட்டேன். நான் உயிருடன் இருக்கும் வரை என் கணவருக்கு யாரும் எந்தவித துன்பமும் கொடுக்க முடியாது. உங்கள் கொடுமைக்கு அவர் ஆளாக நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன். கௌரி, என் விதிப்படி எது நடக்க வேண்டுமோ அது நடக்கிறது. நீ அழுது புலம்புவதால் என் ஆபத்து போய்விடாது. உன் ஆத்திரத்தை அடக்கிக் கொண்டு அமைதியாக போய்விடு. என் கண்ணெதிரில் நீங்கள் துன்பப்படுவதை நான் பார்த்து சகிக்க மாட்டேன் அத்தா. என்னால் சகிக்க முடியாது. நான் உங்களை விட்டு போக மாட்டேன் அத்தா. அத்தா, நீதி தேவன் அமர வேண்டிய சிங்காதனத்தில் இருக்கும் நீர்தான் காசு மன்னரோ? அம்மையே, நீங்கள் யார்? என் வாழ்வுக்கு நீர் வைத்த தீயை அணைக்க அல்லது அந்த தீயோடு சேர்ந்து எரிந்து சாம்பலாகி உண்மை நீதியை உலகுக்கு காட்ட தலைவிரி கோலமாய் வந்திருக்கிற ஒரு தமிழச்சி. உங்களுக்கு என்ன வேண்டும்? ஒரு பெண்ணுக்கு என்ன வேண்டும்? குங்குமமும் கூந்தல் மலரும் மங்கள மாங்கல்யமும் வேண்டும் என்பது மன்னருக்கு தெரியாதா? நன்றாக தெரியும். நீங்கள் இங்க வந்த காரணம்? காரணத்தோடு தான் வந்திருக்கிறேன் காசு மன்னரே. என் கணவருக்கு அநீதியின் சார்பில் நீர் அளித்த தண்டனையிலிருந்து அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை கொண்டு வந்திருக்கிறேன். புரியும்படி சொல்லுங்கள். ஒரு புண்ணிய பிறவிக்கு இந்த பாவச்சபை சற்று முன்பு மரண தண்டனை வழங்கிற்றே, அவருடைய மனைவி நான். ஓ, கொலைகாரனுக்கு மரண தண்டனை அளிப்பது குற்றம் என்று வாதாட வந்திருக்கிறீர்களா? இல்லை, பொட்டிட்டு பூமாலை சூடி கணவரை போர்க்களத்திற்கு அனுப்பிய தமிழ் பெண் என்றும் இந்த தவறு செய்ததில்லை மன்னரே. வாதாடத்தான் வந்திருக்கிறேன். ஆராய்ந்து விசாரணை செய்யாமல் ஒரு நிரபராதிக்கு அவசர தீர்ப்பு அளித்தீர்களே, அதற்காக வாதாட வந்திருக்கிறேன். பாவத்தை கண்டு அஞ்சுகின்ற ஒரு ஆத்மாவை பலிபீடத்திற்கு அனுப்பியிருக்கிறீர்களே, அந்த பாதகத்திற்காகத்தான் வாதாட வந்திருக்கிறேன். குற்றத்தின் குறி, அதற்கான அரசியல் நெறி அத்தனையும் அனுசரித்துக் கொடுத்த தீர்ப்பு தானமாது. அவசர தீர்ப்பு காசிராஜன் அவையில் காலடி வைத்தது கூட கிடையாது. பசுவின் சாயலும் நேர்மையின் நிழலும் குழந்தை சுபாவ கோடுகளும் விழுந்த என் கணவரின் முகத்தை கண்ட பின்னுமா கொலைகாரன் என்று குற்றம் சுமத்தினீர். கொடுமை, பெண் குலமே காணாத பெரும் கொடுமை. பேசவே கூசுகின்ற என் கணவரின் குணத்தை கண்ட பின்னுமா கொலைகாரன் என தீர்மானித்தீர். அமைதியின் பிறவியான என் அன்பரை பார்த்த பிறகுமா கொலைகாரன் என்ற அபாண்டமான பழியை போட்டீர். அரசே, நீதி சாஸ்திரம் என்பது இங்கு உண்டா? அதை நீர் படித்ததாவது உண்டா? அம்மையே, ஆத்திரம் உங்கள் ஆவேசத்தை தூண்டி விடுகிறது. நீதி சாஸ்திரம் இல்லாத மன்னர் சபை இங்கு என்றுமே கூட்டப்பட்டது கிடையாது. தொலைக்காட்சி, அதற்கான சாட்சியின் கண்கள், விசாரித்தது விவேகிகளை கொண்ட இந்த காசியவை, தீர்ப்பளித்தது இந்த தெய்வநீதி செங்கோல். மணாளன் மாளப்போகிறானே இந்த துக்கத்தில் என் மகுடத்தின் சரித்திரத்திற்கு நீங்கள் மாசு தடவ வந்தால் உண்மையிலேயே உங்கள் நிலைக்கு நான் அனுதாபப்படுவதா இல்லை ஆத்திரப்படுவதா? குற்றம் குற்றமேதான், கொடுத்த தீர்ப்பு கொடுத்ததுதான். நியாயம் கேட்டு பயனில்லை, நீங்கள் போகலாம். தெய்வமே, இது என்ன சோதனை? கலாதரத்தை எடுக்க ஒரே நானும் காசி நகருக்கு வந்து விஷயத்தை கட்டுங்கப்பா. கலாதர் ஏதோ குற்றம் செய்தாருன்னு கொலைக்களத்து கொண்டு போயிட்டாங்க. மனம் புண்பட்ட கௌரி நீதி வேண்டிய அரசு சபைக்கு போயிருக்கிறாப்பா. சரி வா, நம்ம கொலைக்களத்துக்கு போவோம். வாசிக்கிறோம். பைரவா, விடு விடு பாவி. அம்மா, பவானி, காப்பாத்து தாயே. பவானி, சரித்திரமே காணாத சண்டாளண்டாரி, பழைய முடிவுடைய நந்தி கட்ட வேலையை காட்டிட்டியாடா பதரே. தம்பி, விதி எனக்கும் அவளுக்கும் முடி போட்டிருக்கும் போது வீணாக நீ ஏன் கதறுகிறாய்? போட்டிருக்கும்டா, போட்டிருக்கும். பார், அதை நான் ஆறு தெரிகிறேன். குண்டலி சண்டைக்கு சங்கநாதம் செய்கிறதோ? சங்கநாதம்
புரியல. இந்த இடத்துக்கு போறதுன்னா என்ன கேட்டுக்கிட்டு தான் போகணும். சரி, நான் போயிட்டு வரேன். புரியுதா? போகக்கூடாது அந்த பக்கம். கேட்டுக்கிட்டு போன்னு சொன்னா நான் கேட்டுட்டு போறேன் இல்ல. மறுபடியும் தகராறு பண்றீங்க. அறிவு இருக்கா உனக்கு? அங்க என்ன நடக்குது பாரு. எங்க குருதேவனுக்கு அந்த பொம்மநாட்டிக்கு ஏகப்பட்ட கலைவரம் நடந்துகிட்டு பொம்பளை ஐயா, அது என் உத்தரவு பத்தினி. அவன் மேல ஒரு காயம் பட்டது அத்தனை பேருக்கு பெருங்காயம் தான். இங்க யாரும் வாங்க மாட்டாங்கப்பா. உன்னுடைய கணவனை காப்பாத்து. உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டாங்க. முதல்ல கடமையை செய். ஒரு கெட்டவனே என்னுடைய கையால வெட்டுன சந்தோஷத்தோட நான் சாகிறேன். வாழணும். வேந்தே, மந்திரவாதியின் கோயிலிருந்து இழுத்து வந்தேன் இந்த கொடியவனை. அவன் துரோகம் செய்த அந்த பாவியை கொன்றுவிட்டு இவனை இழுத்து வந்தேன். மகாராணியை கொன்றவன் கலாதரன் அல்ல வேந்தே, மகாபைரவன் தான். என்ன? ஆமா மகாராஜா, பைரவனுக்கு கலாதரனுக்கு ஆரம்பத்துல இருந்து ஆகாது. மனசுல வஞ்சனம் வச்சுக்கிட்டே வந்தான். சமயம் வந்து காரியத்தை முடிச்சுக்கிட்டான். இவர்கள் சொல்லுவது எல்லளவும் பொய்யில்லைங்க. எல்லாம் அவன் செய்த சொல்லுங்க. ராணி மேல உள்ள ஆசையால அந்த அம்மாவை பலாத்காரம் செஞ்சா எங்க அயோக்கிய குருநாதன். அந்த அம்மா மந்திர கோலம் முடிச்சதுனால எழுந்திருக்க முடியாம சாகடிச்சு விட்டான். கேளுங்க மகாராஜா, கேளுங்க. நீங்க அநியாயமா தண்டனை கொடுத்தீங்களா? இவன் சொல்றத கேளுங்க. இப்பொழுது என்ன சொல்கிறீர்கள் மன்னா? அரசவையில் அந்த அலறினேனே, குற்றம் செய்தவன் என் கணவர் அல்ல என்று கதறினேனே. கேட்டீர்களா? பாதகம் செய்தவன் ஒருவன் இருக்க என் கணவருக்கு தண்டனை விதித்தீர்களே. இல்லை அம்மா, விதிக்கவில்லை. கொடுத்த தண்டனையை தடுக்க இதோ புறப்படுகிறேன். நீங்களும் மாறுங்கள் என்னோடு. இவனை சிறையில் தள்ளு.
கடைசி ஆசை. ஆரம்ப ஆசை இருந்தால் தானே எனக்கு கடைசி ஆசை ஏற்படும். பூமியில் பிறக்கும் போது நான் அழுதேன், போகும்போது சிரிக்கின்றேன். மரணத்தை கண்டு அல்ல, உங்கள் முகங்களை பார்த்து. என்னை வெட்டப் போகிறீர்கள் நீங்கள், உங்களை வெட்டப் போகிறான் காலதேவன். என்னை பார்த்து நீங்கள் சிரிக்கின்றீர்கள், உங்களை பார்த்து மற்றொருவன் சிரிக்கப் போகிறான். வாழப் போகிறோம் என்ற எண்ணத்தில் பிறனின் வீழ்ச்சியைக் கண்டு சிரிக்கின்றானே மனிதன், அவனும் ஒரு நாள் மாளப் போகிறவன் தான் என்பதை அவன் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். அதுதான் ஐயா என் கடைசி ஆசை. அஸ்தமனம் நெருங்கிவிட்டது. மாலை தயாராக்குங்கள். குற்றவாளி, உன் கண்களை மூடி தலையை பலிபீடத்தில் வைத்துக் கொள். உலகை கும்பிடவா? சொன்னதை செய். அஸ்தமனம் ஆகும் போது என் கை தூக்கும், தட்டாரி உன் கழுத்தை தாக்கும். தாக்கட்டும். யாக்கை அழிகிறது, ஆனால் உள்ளிருக்கும் ஆத்மா அழிவதில்லை. தாக்கட்டும். நிறுத்துங்கள், நிறுத்துங்கள். உதிரம் சுட்ட ஒரு குலைந்த நிலையில் காணவா நான் ஓடோடி வந்தேன். அத்தா, உங்கள் மதுர திருமேனி மாண்டு மண்ணில் கிடக்கும் கோரத்தை காணவா நான் பறந்தோடி வந்தேன். அத்தா, பெரியேன் பெண்ணே, வாழ்வனைத்து உன்னுடனே வாழ்வேன் கண்ணே என்று மணவரையில் சத்தியம் செய்து என் மணிக்கொடியே மாண்டு விட்டீர். அத்தா, என்னை பாருங்கள். அத்தா, உங்கள் கௌரி வந்திருக்கிறாள், பாருங்கள். அத்தா, அத்தா, பார்க்க மாட்டீர? பாவிகளே, பாருங்கள் இவர் முகத்தை. பாவத்தின் ரேகை நெளியாத இந்த பரிசுத்த முகத்தை பாருங்கள். படுத்துறங்கும் இந்த பால் நிலவை பாருங்கள். துண்டிக்கப்பட்ட என் தூய தெய்வத்தை பாருங்கள். காசி நகர் மன்னன் தன் பிரஜை மீது காட்டிய கருணை கத்தி ரூபத்தில் வந்து என் கண்ணாளரை பழி வாங்கி இருக்கிறது. கொலைஞர்களே, ஏவி இரக்கமற்ற கொடியவர்களே, கருணை முகம் கண்ட பின்னும் கத்தி உயர்த்த உங்கள் மனம் எப்படி எடா துணிந்தது? முகலட்சணம் தெரியாத மூடர்களே, என் மோகன சிற்பத்தை முண்டம் வேறு தலை வேறாக துண்டித்து விட்டீர்களே. வெட்டி என்ற வார்த்தையை கேட்டுவிட்டாலே கொண்டு விட வேண்டும் என்ற சட்டம் கூறுகிறது. நீங்கள் ஆதரவு பெற்ற மனிதர்களா அல்லது எந்திரங்களா? மன்னரின் கட்டளை வெட்டச் சொல்லி கட்டுப்பட வேண்டியது எங்கள் கடமை அம்மா. கண்மூடித்தனமான கட்டளைக்கு கட்டுப்படும் கூட்டம் இருக்கும் காரணத்தினால் தானடா கொள்ளையடிக்கும் தலைவன் கோடி பொருள் குவிக்கிறான். என் வயிற்றில் தீயை பரவவிட்ட வன்னெஞ்ச கசடமே கேள். மக்கள் உன்னை மன்னன் ஆக்கியதற்கு உன் மகிழம் வழங்கிய நீதி இதுதானா? பொன்னும் பொருளும் இன்னும் பிறவும் குவித்து உன்னை கும்பிட்டதற்கு உன் குறை வழங்கிய நீதி இதுதானா? அதிகாரமும் அரண்மனையும் அளித்ததற்கு உன் ஆராய்ச்சி மணி அநீதியும் முழங்கிவிட்டதடா, முழங்கிவிட்டது. அன்பு தந்தையாய், அறநெறி தலைவனாய், அரைக்கலும் தரும் தெய்வமாய் உன்னை ஆக்கினார்களே, அவர்களுக்கு நீ அளித்த முடிவும் அக்கிரமம், அக்கிரமம். வைரம் கொடுப்பார், விருதுகள் கொடுப்பார், காப்பாற்றியவரின் உயிரை குடிப்பவனை நாம் கண்டதில்லைடா, கண்டதில்லை. என் கணவர் உன்னை காத்ததற்கு நீ தந்த பரிசு இதுதானா? என்னை மன்னித்து விடமா, என்னை மன்னித்து விடு. மன்னனை நான் ஏன் ஏசினேன்? காப்பாற்ற வேண்டிய தெய்வமே கண்மூடி விட்ட போது காவலனை நான் ஏன் கடுஞ்சொல் பேசினேன்? இது மன்னரின் தவறா? இல்லை, ஈசனின் தவறு. நான் கும்பிட்ட மங்கள கௌரியின் தவறு. சகல லோக ரட்சகன், சாந்த குண சன்மார்க்கன்,
பக்தி செய்வோரை பரிபாலிக்கும் ஈசன் என்றெல்லாம் உன்னை வர்ணிப்பார்களே, எங்கே பக்திக்கு பரிசு, எங்கே கருணைக்கு கைமாறு, எங்கே வழிபாட்டுக்கு வெகுமதி, எங்கே சொல், பதில் சொல். சொல்ல மாட்டாயா? சொல்ல முடியாதா உன்னால்? மஞ்சள் இழந்த மேனி, மாங்கல்யம் இழந்த கழுத்து, மங்கள கௌரியை நம்பியவளின் கதி இதுதானா? அமங்கலியா இந்த உலகில் நான் வாழ மாட்டேன். உயிரை பிரிந்து பெரும் உடலாக சடலமாக உணவ மாட்டேன். போகிறேன். கடவுளை நம்பிய 2 உயிர்கள் கல்லறைக்கு இரையாகிவிட்டது என்று இந்த உலகம் நாளை கதை பேசட்டும், கதை பேசட்டும். தெய்வத்தை நம்பிய 2 உயிர்கள் துரோகத்துக்கு இலக்காகின என்று இந்த உலகம் உங்களை தூற்றட்டும். அனைவரும் உங்களை பழிக்கட்டும், நன்றாக பழிக்கட்டும். கௌரி, எங்களை நம்பியவர்களை என்றும் நாங்கள் கைவிட்டதில்லை. சௌபாகியவதி, அது உன் கணவன். கௌரி, 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 நாம் வழிபடும் தெய்வம் நமக்கு அருள் செய்ய மறக்கவில்லை. அன்பரை, அறியாமையான் தங்களுக்கு பல இன்னல்களை ஏற்படுத்தினேன். என்னை மன்னித்து விடுங்கள். என்னை வணங்காதீர்கள். எல்லோருக்கும் மேலாய் நல்லோருக்கு நன்மை செய்யும் தெய்வத்தை வணங்குங்கள். உண்மை உண்டு என்பார், இல்லை என்பார். ஆனால் கண்டுவிட்டேன் கண்முன் காட்சியாக. தெய்வம், அதை நம்பிய மாதர்களின் மாங்கல்யம் என்றும் நிலைக்கும், மணவாழ்வு செழிக்கும், குங்குமம் கரையாமல், கூந்தல் மலர் போகாமல் என்றும் அவர்கள் சௌபாகியவதியாய் நல்வாழ்வு வாழ்வார்கள்.